தெனாலிராமன் கதைகள் 219. பழிக்கு பழி. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அவைக்கு ஒரு முறை அண்டை நாட்டு வணிகர் ஒருவர் வந்தார். அவர் அரசருக்கு மிகவும் விலை உயர்ந்த அபூர்வமான பாரசீக குதிரை ஒன்றை பரிசாக அளித்தார். அதை கண்டு மகிழ்ந்த அரசர் அந்த வணிகருக்கு பொற்காசுகளை வாரி வழங்கினார். அந்த வணிகருடன் வந்த உதவியாளன் ஒருவன் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பற்றி கேள்விப்பட்டு அவனை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினான். மறுநாள் அரசவை கூடிய போது அந்த உதவியாளன் ஒரு விசித்திரமான கோரிக்கையை முன்வைத்தான். மன்னா, எங்கள் நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு. அறிவில் சிறந்தவர்கள் ஒருவருக்கொருவர் சவால் விட்டுக் கொள்வார்கள். இன்று நான் தெனாலிராமனுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன். நான் எதை கொடுக்கிறேனோ அதை அவர் அப்படியே எனக்கு திரும்ப தர வேண்டும். ஆனால் அதில் ஒரு நிபந்தனை. நான் கொடுக்கும் பொருள் அவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அவர் திரும்ப தரும் பொருள் எனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றான். தெனாலிராமன் புன்னகையுடன் ஒப்புக்கொண்டான். அந்த உதவியாளன் ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வந்தான். அதில் காய்ந்து போன மாட்டுச்சாண வரட்டிகள் இருந்தன. இதை வைத்து நீங்கள் அடுப்பு எரிக்கலாம், உங்களுக்கு பயன்படும். இதற்கு ஈடாக நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று ஏளனமாக கேட்டான். தெனாலிராமனை அவமானப்படுத்துவதே அவன் நோக்கம். தெனாலிராமன் சற்றும் யோசிக்காமல் ஒரு சிறிய பெட்டியை கொண்டு வர சொன்னான். அதில் ஒரு சில தேள் மற்றும் விஷ வண்டுகளை பிடித்து போட்டான். அதை அந்த உதவியாளனிடம் நீட்டி, அன்பரே, நீங்கள் கொடுத்த வரட்டிகள் எனக்கு அடுப்பு எரிக்க பயன்பட்டன. இதோ நான் தரும் இந்த பெட்டி உங்களுக்கு பயன்படும். உங்கள் நாட்டில் குதிரைகளை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க இது உதவும் என்றான். பெட்டியை திறந்த உதவியாளனை தேள்கள் கொட்டத் தொடங்கின. அவன் வலியால் துடித்தான். என்ன காரியம் செய்தாய் தெனாலிராமன் என்று அரசர் கேட்க, மன்னா, அவர் எனக்கு கழிவுப் பொருளை கொடுத்தார். நான் அவருக்கு கழிவு நீக்கும் உயிரினங்களை கொடுத்தேன். அவர் போட்ட திட்டத்திற்கு இதுவே சரியான பழிக்கு பழி மற்றும் சரியான பரிசு என்றான். தெனாலிராமனின் சமரசத்தை கண்டு அரசர் சிரித்தார். அந்த உதவியாளன் தலை குனிந்து நின்றான். நீதி. தீய எண்ணத்தோடு பிறருக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அது நமக்கே தீங்காக முடியும். ஏன் மக்களே, இதை ஏற்கனவே நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் வெளியேன்னு வேற கான்செப்ட் கேட்டிருக்கோம்ல. பரவாயில்ல, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.